பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சித்திரை பௌர்ணமி பெருவிழா 2025. உலக நலன் பெருக, இயற்கை வளம் செழிக்க மற்றும் குடும்பம் வளமும் நலமும் பெற நடைபெறும் மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை சித்தவனம் என அழைக்கப்படும் நமது மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் ஒரே குரு ஒரே தெய்வம் என போற்றும் நம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் பூரண நல்லாசிகளுடன் உலக அமைதி வேண்டி மக்களின் நலனுக்காகவும் இயற்கை சீற்றம் தணியவும் இதில் கலந்து கொள்பவர்களின் ஊழ்வினைகள் நீங்கி அனைவருக்கும் சகல வளங்களும் நலன்களும் பெருகவும் அவரவர் நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறவும் அன்னை ஆதிபராசக்தியின் பூரண நல்லாசியுடன் நடைபெறும் சிறப்பான வாய்ப்பு சித்திரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை. திரிசூல யாகம், ஒற்றை இரட்டை நாக யாகம், சதுர யாகம் மற்றும் கலச விளக்கு வேள்வி பூஜைகளில் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பீட அறநிலை அல்லது www.omsaktiamma.org எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம். வேண்டுபவை கிடைத்திட நாம் சித்திரா பௌர்ணமி வேள்வியில் பங்கு பெறுவோம். அது நம்மை மட்டுமன்றி நம் பரம்பரையே காக்கும். இந்த மாபெரும் சித்திரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொள்ள அனைவரும் வருக. அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சித்திரா பௌர்ணமி வேள்வியில் குடும்பத்துடன் கலந்து கொள்வதால் தனி மனித வினை மட்டுமன்றி குடும்பத்தினர் அனைவரது வினைகளும் தீர்க்கப்படும். இம்மாபெரும் விழாவிற்கு இன்னும் இருப்பது 4 நாட்கள் மட்டுமே. அன்னையின் அருள்வாக்கு. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி இயக்கத்தில் மௌனமாக இருந்தபடி தொண்டு செய்தால் அமைதி கிடைக்கும். வீண் பேச்சு, வேடிக்கை பேச்சு கூடாது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் அண்டம்பள்ளம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்தி, என் பேர் ஆர்த்தி சக்தி. நான் மதுரையிலேருந்து வரேன் சக்தி. நான் குழந்த இல்லாமல் 5 வருஷம் இருந்தேன் சக்தி. அப்போ அம்மாவுக்கு இருமுடி கட்டி போங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சக்தி. வீட்டில் சக்தி பூஜை வழிபாடு பண்ணிவிட்டு நான் இருமுடி கட்டி வந்தேன் சக்தி. இருமுடி செலுத்திட்டு வெளியே வர்றப்ப இருமுடி காணாயிடுச்சு சக்தி. இப்போ திரும்ப இருமுடியை எடுக்கலான்ட்டு வர்றப்ப ஒரு சக்தி கருவறை வழியாக வந்து, சக்தி நீங்கள் இருமுடி பைக்கா நிற்கிறீங்களா, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க சக்தி. அப்புறம் இருமுடி பை எனக்கு அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு அடிகளார் சுத்து பூஜைக்கு வந்தாங்க சக்தி. அப்போ ஒரு சக்தி பார்த்துட்டு, இங்கே வாமா, வயசானவர் சக்தி, அவர் இங்கே வாமான்னு கூப்பிட்டாரு. பார்த்துட்டு, நீ என்ன நினச்சி வந்தேன்னு தெரில, உன் நேர்த்தி கடை சரியாகிறதுக்கு நீ போய் அம்மாவுக்கு போய் ஒரு பாத பூஜை பண்ணுன்னு சொன்னாங்க சக்தி. சரின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. பாத பூஜைனா குடும்பத்தோடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் சக்தி வந்தேன். சரி, அதுக்கும் சரின்ட்டு அம்மாவுக்கு போய் பாத பூஜை பண்ணேன் சக்தி. அம்மா வந்து தொட்டி ஆட்டினாங்க சக்தி. தொட்டி ஆட்டிட்டு அதே முட்டையை என் பிள்ளை நின்னேன் சக்தி. 5 வருஷம் கழித்து எனக்கு பையன் பிறந்திருக்கான் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மாவை நம்புங்க, நம்பிக்கையாக வாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம்
குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. ஆதிபராசக்தி மன்றங்கள் மூலமாக குழந்தைகளுக்கு நல்ல போதனை பயிற்சிகள் அளிக்க வேண்டும். எதிர்காலத்தில் இக்குழந்தைகள் திருடாமல், பொய் சொல்லாமல், கொலை கொள்ளை இவற்றில் ஈடுபடாமல் நல்ல மகளாக வளர வாய்ப்புகளை உண்டாக்க வேண்டும் என்பது குரு உபதேசமாகும். தஞ்சை மாவட்டம் பொறையார் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கு நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் கடந்த 20/3/2001 அன்று பொறையார் மண்ணிலே ஆன்மீகம் வளரவும் பட்டி தொட்டி எங்கும் உள்ள மக்களுக்கு ஆன்மீக பசியை ஊட்டிடவும் வருகை புரிந்தார்கள். அம்மா அவர்கள் வருகை புரிந்த நாளினை செவ்வாடை தொண்டர்கள் சிறப்பு அலங்காரம் செய்து திருப்பாதுகைக்கு பால் அபிடேகம் செய்து 108 போற்றி தமிழ் மந்திரம் படித்து குங்கும அர்ச்சனை மற்றும் மலர் அர்ச்சனை செய்து மிக சிறப்பாக கொண்டாடினர். அன்றைய தினம் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னையின் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.